வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிளியர் வேக்ஸ் இயர் ட்ராப்போட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இயர் ட்ராப்ஸோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 வகையான மருந்து பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சோகைன், குளோர்பூட்டால், பேராடைக்ளோரோபென்சின், டர்மண்டைன் ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மருந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த இயரில் வந்து, அதாவது காதுகளில் வந்து அந்த குருமின்னு சொல்லுவோம், அல்லது அந்த மெழுகு மாதிரி ஒரு அழுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த காதில் வந்து வலி, சீப்பிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சரியாக வந்து இது கேட்காது, காது சரியாக கேட்காது, அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய அழுக்கு எதனால் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக தினமும் குளிக்கும்போது அந்த சோப்பில் இருக்கக்கூடிய மெழுகு வந்து உள்ளே போய் சேரலாம். அது மட்டும் இல்லாமல் காதுலேயே அந்த மெழுகு மாதிரி ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகும். அது அதிகமாக உற்பத்தி ஆகும்போது இந்த மாதிரி அடைச்சிக்கும். அது எதுக்காக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நிறைய டஸ்ட்டு வந்து வெளியேருந்து உள்ளே போகும். அந்த மாதிரி காதுகளில் வந்து டஸ்ட்டு வந்து அதிகம் உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கும், அந்த டஸ்ட்டை வந்து முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கும், உள் ஜவுக்கு போகாத அளவுக்கு இந்த மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அழுக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து பயன்படுது. இதுவே ஒருத்தருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக செப்டிக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல சீப்பிடிக்கிறது, புண்ணாகிறது. ஏன்னா வந்து அந்த இடத்துல நிறைய டஸ்ட்டு, அந்த பாக்டீரியா போன்ற அந்த கிருமிகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்குன்னா இந்த கிளியர் வேக்ஸ் இயர் ட்ராப் வந்து பயன்படுது. அதே மாதிரி இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, அதாவது நம்ம உடம்புக்கு வெளிப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது. இது காது வந்து ஒரு அவுட்டர் ஆர்கன் தான். இதை வந்து யாரும் மவுத் வழியாக உள்ளே எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மருந்தை எவ்வளோ பயன்படுத்தணும், எவ்வளோ நாள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது டாக்டர் உங்களுக்கு என்ன பரிந்துரை பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மருந்துல எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நீங்கள் சுயமாக எடுத்துக்கக்கூடாது. மருத்துவரோட பரிந்துரைப்படி தான் பயன்படுத்தணும். இந்த மருந்து எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து ஏர் ட்ராப்ஸில் வந்து ஒரு ட்ராப்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டாக்டர் எத்தனை எம்எல் வந்து இதை பயன்படுத்த சொல்கிறாரோ அந்தளவுக்கு நீங்கள் அதை எடுத்து உங்களோட காதுகளில் வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்தணும். அதேமாதிரி நிறைய பேருக்கு காதுகளில் வலி ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த காதுகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா போன்ற அந்த கிருமிகளையும் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதுகளில் இருக்கக்கூடிய அந்த மெழுகை வந்து கரைக்கக்கூடிய, டிசால்வ் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த இயர் ட்ராப்ஸுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லா கிருமிகளையும் அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த இயர் ட்ராப்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மருந்தை மருத்துவர் உங்களுக்கு எவ்வளோ நாள் பயன்படுத்த சொல்கிறாரோ அந்தளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மேலும் நீங்கள் வந்து இந்த மருந்தை வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மருந்தை வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா அதை சீக்கிரம் பயன்படுத்த பாருங்கள். அது எவ்வளோ நாள்னு டாக்டரே உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா எந்த ஒரு மருந்தும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரம் பயன்படுத்திடணும். நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா அதில் வந்து அந்த மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் வந்து உள்ளே போயிட்டாவே சீக்கிரம் வந்து அதனோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.